அரணம் இந்த அரணம் திரைப்படத்தை வந்து எங்களுடைய உத்தரா ப்ரொடக்ஷன்ஸ் வெளியிடுறதுல வந்து ரொம்ப சந்தோஷம். ஒரு ஒரு நேரத்துலையும் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம பேசலாமா, நம்ம பேசினா பின்னாடி நம்மளுக்கு ஏதாவது வந்து நம்மளுடைய வளர்ச்சியை பாதிக்குமா, இப்படியே நினைச்சு நம்ம நிறைய விஷயங்களை வந்து பேசாம போயிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல வந்து எனக்கு ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அண்ணனுக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கலான்னு வந்து எனக்கு தோணுச்சு. அதாவது என்னன்னா, சமீப காலமா இதை மறைச்சு பேச விருப்பப்படலை, இது என்னோட வளர்ச்சியை பாதிச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது இப்போ சமீப காலமா ரெட் ஜெயின் மூவிஸ்ல வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் பண்றாங்க. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நாங்க அவங்கள மாதிரி ஒரு பெரிய பேனர் எல்லாம் பார்த்தா நாங்க வந்து எங்களுக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல வந்து ஒரு டைரக்டரா இருக்கும், ஒரு படத்துடைய வியாபாரம் என்ன எப்படின்றத கத்துக்கணும். ஏன்னா ஒரு வியாபாரம் தெரிஞ்சுட்டா நான் இந்த படத்தை இந்த பட்ஜெட்ல எடுக்கலாம், இது இவ்வளவு காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு கணக்கு போட்டு டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னோடியா நாங்க எடுத்திருக்கோம். ஸோ அந்த வகையில வந்து இன்னைக்கு வந்து அவர் உதயநிதி சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்காரு. அவர் நினைச்சா சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த நான் இங்க சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். அதாவது என்னன்னா, ரொம்ப எக்ஸாம்பிள் சில படங்கள் பேர் சொன்னா நம்மள வந்து தவறா ஏதோ இவங்க இப்படி பேசுறாரு ஓவரா பேசுறாரு அப்படின்ற மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல. அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல, இந்த படத்தோட நான் இருக்கிறனோ இல்லையோ ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் அவர் காதுக்கு கொண்டு போகலாம் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அதுக்கான இடமா இந்த அரணம் மேடையில நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது இப்ப இந்த வாரத்துல வந்து சலார், டன்கி, அது இல்லாம ஆக்வாமான், இப்படி பல படங்கள் வந்து வேற்றுமொழி படங்கள் வருது. நிறைய பேர் வந்து வேற்றுமொழி படங்கள் வந்து தமிழ் திரையை ஆக்கிரமிக்குதுன்னு பேசிட்டாங்க. இப்ப நான் அதை பேச வரல. அதாவது ஒரு வாரானா வந்து பெரிய திரைப்படங்கள் வந்து அதிகமா வந்து திரையரங்க ஆக்கிரமிக்குது. சின்ன படங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்கிரீன் வாங்குறதுக்கு ரொம்ப போராட்டமா இருக்கு. நான் சமீப காலமா சின்ன படங்களுடைய வெளியீட்டுல வந்து நானும் இருக்கேன். ஒரு ஷோ கேட்டா ஒரு 20 டிக்கெட் எடுத்தா கூட போதும் அப்படின்றாங்க. ஆனா அந்த 20 டிக்கெட்டை போய் நம்ம ஒரு கவுண்டர்ல கேட்டா கொடுக்க முடியல. சமீபத்தில் கிடான்னு சொல்லி ஒரு படத்துடைய பதிவு வந்து எல்லாருமே சோசியல் மீடியால ரொம்ப இதுவா பேசினாங்க. அதாவது அந்த டைரக்டர் போனாரு, ஒரு தியேட்டர் வாசல்ல இருந்து அவர் கேட்டாரு, டிக்கெட் இல்லைன்ட்டாங்க, அப்புறம் வந்து போய் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு வந்து ஃபார்வர்ட் பண்ணாங்க. இப்படியே நம்ம எல்லா விஷயத்தையும் ஃபார்வர்ட் பண்ணி போறோம். இப்படியே போயிட்டு இருந்தா அடுத்து சின்ன படங்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து நெக்ஸ்ட் இயர்ல வந்து ஒரு ஜூன் ஜூலைக்கு அப்புறம் சின்ன படங்கள் வருமானு எனக்கு தெரியல, நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா என்னாலுமே அடுத்து ஒரு சின்ன படம் எடுக்க முடியுமா அப்படின்றது. ஏன்னா தயாரிப்பாளர்களா வர்றவங்க எல்லாருமே வந்து அழிஞ்சு போயிட்டே இருக்காங்க. இது எல்லாரும் பேசுறாங்க, ஆனா இது எப்படி சரி பண்ண போறாங்கன்னு யாருக்குமே தெரியல சமீபத்துல. ஏன்னா இது நான் தயாரிப்பாளர் சங்கத்திலையும் ஒரு உறுப்பினரா இருக்கேன், இயக்குனர் சங்கத்திலையும் ஒரு உறுப்பினரா இருக்கேன். நான் இதை யார்கிட்ட போய் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வாரானா ஒரு 3 வெளிமாநில படம் வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னா நாங்க எங்க போய் எங்க படத்தை ரிலீஸ் பண்றது? எனக்கு தெரிஞ்சு இந்த வாரமே வந்து ஒரு 10 படம் இருக்கு. அப்ப 10 படமே வந்து தியேட்டர் கிடைக்கல அப்படின்னா 10 படத்தோட நிலைமை என்ன? இப்ப ஒரு 1000 பேர், ஒரு 500 பேர் தமிழ் திரைக்கூடத்தோட மாணவர்கள் இருக்காங்கன்னா அடுத்து ஒரு 500 மாணவர்கள் இந்த மாதிரி ஒரு கிரவுட் ஃபண்டிங்ல ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது எப்படி ரெவன்யூவா பண்றது சார்? உதவி பண்ண நிறைய பேர் இருக்காங்க, காசு கொடுப்பாங்க. ஆனா அந்த காசை கொடுத்தா நம்ம கொடுக்கணும்ல, கொடுத்தாதானே அவங்க வந்து ஒரு படம் தயாரிப்பாங்க. ஸோ அதனால ஒரு உதயநிதி சாருக்கு வந்து சின்ன படங்களுக்குன்னு ஒரு சில விதிமுறைகளை வச்சு அவரு இந்த திரையரங்கங்கள் வாயிலா அவரால் நினைச்சா செய்ய முடியும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அதாவது இது நான் சலாரோ டன்கியெல்லாம் சொல்ல, சமீப காலமா எவ்வளவு படங்கள் KGF அது இது நிறைய படங்களோட ஆக்கிரமிப்பு இருக்கு. அதுக்காக வந்து நீங்க நல்ல படம் எடுங்க, நாங்க தியேட்டர் கொடுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திரையரங்க உரிமையாளர்கள் சார்ந்த மிகப்பெரிய மூத்தவர்கள் பேசுறாங்க. நல்ல படம் எடுத்தா நாங்க கொடுக்குறோம், தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வர மாட்டேன்றாங்க. ரைட், அது எல்லாமே ரைட் தான். அப்போ வரமாட்டேன்றாங்கன்னு தெரிஞ்சா அப்ப அதுக்கேற்ற மாதிரி வந்து சின்ன படங்களுக்குன்னு ஒரு வரைமுறை வைங்க. அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு படத்துக்குன்னு வந்து ஒரு பேசிக்கா ஒரு சேட்டலைட், ஒரு OTT FMS இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கூட வந்து சரி பண்ண இங்க யாரும் இல்லை. ஒரே ஒரு OTT பிளாட்ஃபார்மை வந்து ரெவன்யூ ஷேர்ல நம்பி நம்ம எல்லாருமே சினிமா இருக்கும். இது எந்த அளவுக்கு மாறப்போகுதுன்னு தெரியல. அதர் லாங்குவேஜ்ல இருக்க எல்லா படங்களும் ஒரு நல்ல முறையில போய் சேர்ந்துட்டு இருக்கு. ஆனா தமிழ் திரைப்படம் எனக்கு தெரிஞ்சு அழிஞ்சிட்டு வருது. ஏன்னா நானும் வந்து விஷால் சார் ஒரு பதிவு போட்டோன்னே நானும் ஃபேஸ்புக்ல வந்து இப்படி எல்லாம் அவர் சொல்றாருன்னு சொல்லி அவரை வந்து நான் ஒரு கண்டனமா நானும் ஒரு பதிவு போட்டேன். அதுக்கு எனக்கு நிறைய பேர் வந்து சொன்னாங்க அவர் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு. ஆனா உண்மையிலே அவர் எப்படி சொல்றாருன்னு எனக்கு தெரியல. அவர் சொன்னதெல்லாம் நடந்துருமோன்னு. ஏன்னா அவர் சொன்னது நடந்தா சத்தியமா சினிமா இருக்குமான்றது எனக்கு தெரியல. அடுத்து வந்து 10 ஹீரோ மட்டும் 15 ஹீரோ தான் இருக்க போறாங்க. நம்ம எல்லாரும் 10-15 ஹீரோ தான் பார்க்க போறோம். இப்போ ஒரு பிரியன் சார் மாதிரி ஒரு ஹீரோ நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்து அடிப்படையில இருந்து வந்து ஒரு படங்களை தாண்டி வரும்போது தான் தமிழ் சினிமா ஆரோக்கியமா இருக்கும்.
இப்போ மோகன் சார் இருக்காருன்னா அவர் திரௌபதினு ஒரு படைப்பை படைச்சாரு, அதுல இருந்து இப்ப இன்னைக்கு அடுத்தடுத்து வராரு அப்படின்னு ஒரு டைரக்டர் உருவாகுறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் உருவாகிறதுக்கான ஒரு வழிமுறை வந்து இங்க இருக்கிற சங்கங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை. இது வந்து உதயநிதி சார் அவருடைய காதுக்கு போச்சுனாலும் கண்டிப்பா சின்ன படங்களும் ஒரு ரெகுலேஷன் பண்ணணும். ஸோ இதை நான் சொல்றதுனால எனக்கு இப்ப நான் இந்த அரணத்துக்கு எத்தனை படத்துக்கு தியேட்டர் கிடைக்கும் கிடைக்காது அப்படின்றத நான் கவலைப்படல. ஏன்னா நான் பிரியன் சாரோட அனுமதியோட தான் இதை நான் பேசுறேன். ஏன்னா அவரு எனக்கு அந்த உரிமையை கொடுத்தார். சார் நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு சார், இதை நான் சொல்லணும், ஏன்னா நம்ம சொல்லும் போது தான் அது ஒரு இதுவாகும் அப்படின்னு உங்களுடைய அவர் சொன்னார் இந்த மாதிரி அது பேசினா சரியா இருக்குமா. இல்ல சார், எல்லாருமே நினைக்கிறதா நம்ம சொல்லுவோம், ஏன்னா நம்ம ஒன்றும் தவறா சொல்ல. ஏன்னா இப்போ ஒரு குழந்தை அழுகுதுன்னா அந்த குழந்தைக்கு சாப்பாடுன்னா அந்த குழந்தை கேட்டா தானே தெரியும். ஏன்னா இங்க வாரானா வந்து நம்ம இங்க பல படங்களுடைய ஒரு ரிலீஸ் பண்ணிட்டு நம்மளாம் போயிட்டே இருக்கோம். ஸோ இதுக்கான தீர்வு என்ன அப்படின்றது இங்க யாருக்குமே தெரியலன்றதோட இது யார் பேச போறாங்கன்னு எனக்கு இப்பயும் தெரியல. இப்ப நான் இந்த கோரிக்கையை கூட உதயநிதி சார் அவர் மூலியமா வந்து நிறைய எடுத்து சொல்லலாம். ஏன்னா அவங்க ஓரளவுக்கு இன்னைக்கு நிறைய படங்கள் பெரிய படங்கள் பண்ணும்போது ஸோ அது நம்மளுக்கு இந்த மாதிரி சின்ன படங்கள் ஒரு வரைமுறை பண்ணி தரலான்றதுக்காக நம்ம சொல்றோம். ஒருவேளை நான் பேசிட்டேன்னு எனக்கு 10 தியேட்டர்காரங்க ஒரு அறிவுறுத்தர் அப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இது வந்து வாடிக்கையாவே தோடுறது. நான் ஒரு இயக்குனராக இருக்கும்போது பாடலாசிரியர்கள் வந்து பாடல் வெளியீட்டுகளாக வர்றதில்ல, நடிகர்கள் வர்றதுன்ற ஒரு விஷயம் இருந்தது. ஸோ இப்போ விநியோகஸ்தராக இந்த பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வா இங்க சங்கங்கள்ல வந்து செயல்படணும். ஏன்னா நாங்க ஷூட்டிங்ல 24 கிராஃப்ட் வைக்கலன்னா மட்டும் வந்து யூனியன் பிரச்சனை அது இதுன்னு சொல்லும் போது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் ஒரு சங்கம் வந்து ஒரு வழிமுறை பண்ணணும் அப்படின்றதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன்னா வாரானா நம்ம வரோம், காசு போடுறோம், எல்லா இடத்துலயும் சும்மா குத்துட்டு போறோம், அவ்வளவுதான். சரி படம் நல்லா இல்ல, ஓகே ரைட். நல்லா இல்லாத படத்தை யாருமே நினைச்சு எடுக்கிறது இல்லை. எடுக்கப்பட்ட படம் மக்கள் இடத்துல போய் சேரல. சரி சேரலனாலும் அந்த படங்களை வந்து போட்ட ஒரு முதலாளிக்கு ஒரு சின்ன ஒரு மரியாதை, அவருக்கு வந்து ஓகே சினிமாவுக்கு வந்தாங்க, இந்த மாதிரி ஒரு படம் இவ்வளவுதான் சேருது, அதுக்கான நியாயமான ஒரு எல்லா பிசினஸுமே ₹1 அந்த பிசினஸுக்கான வழிங்க இருக்கணும் அப்படின்றது சொல்லணும். பெரிய படங்களுக்கு ரெவென்யூ ஷேர் அப்படின்ற அடிப்படையில கொடுக்குறாங்க, சின்ன படங்களுக்கு கிடையாது. சின்ன படத்தை கன்சிடரே பண்ணதில்ல. ரொம்ப பிராங்கா சொல்லணும்னா சின்ன படம்னு சொல்றது இங்க ரீசெண்டா இருக்கிற மிக பிரபலமான ஹீரோக்கள் படமே இது சின்ன படம்ன்ற ஒரு ஸ்டேஜ்ல இங்க கொண்டு வந்து தள்ளிட்டாங்க. அதனாலதான் நான் இங்க ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணேன், 10-15 ஹீரோக்கள் மட்டும்தான் இன்னும் அடுத்து வர போற வருடங்கள்ல சினிமாவில் இருப்பாங்க. அப்ப நம்ம எல்லாரும் அவங்க படம் மட்டும் பார்த்துட்டு கை தட்டிட்டு போனோம் அப்படின்றதுதான் சினிமாவா மாறிடுமா அப்படின்றது தெரியல. அப்படி மாறினா சினிமாவுடைய ஒரு படைப்புகள் நிறைய படைப்புகள் போய் சேர, ஸோ அந்த நிலைமைக்கு சினிமா தள்ளப்படக்கூடாது அப்படின்றது வந்து அரணம் படக்குழு சார்பாகவும் எங்களுடைய உத்தரா ப்ரொடக்ஷன் சார்பாகவும் இந்த கோரிக்கை எந்த இடத்துல போய் சேர்ந்து எப்படி கன்வெர்ட் ஆக போகுதுன்னு தெரியல. ஆனா நல்லா இருக்கும், யாராவது ஸ்டெப் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றது. குறிப்பா சொல்லணும்னா தயாரிப்பாளர்கள் சங்கம், இயக்குநர்கள் சங்கம், இந்த மாதிரி அடுத்தடுத்து வரப்போற படைப்பாளிகளுக்கு ஒரு உத்தரவாதமா முதலாளிகளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து தமிழ் சினிமாவை காப்பாற்றணும் அப்படின்றத ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். நன்றி.